ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஜாயின் பண்ணி 6 மந்த்துக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே வந்து 15,000 ரூபா அக்கௌண்ட்டில் பிரதமர் மோடி அவர்கள் போட போகிறதாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வரைக்கும் ஒரு 1 மில்லியன் வியூஸுக்கு மேலே போயிருச்சு. நிறைய பேர் வந்து அமௌண்ட் ஏறலன்னு போட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து எனக்கு அமௌண்ட் ஏறி இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யார் யாருக்கெல்லாம் அமௌண்ட் ஏறி இருக்குது, யார் யாருக்கெல்லாம் அமௌண்ட் ஏறலை, ஏன் ஏறலை, யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் ஏறி இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்ன, ஏன் அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, முதலியாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ வந்து நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி எனக்கு பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு 15,000 ரூபா பணம் வந்து நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க. த்ரூ அந்த பிஎஃப் அக்கௌண்ட் மூலியமாக உங்களுக்கு டேரெக்டாக அக்கௌண்ட்டில் இந்நேரம் ஏறி இருக்கும். ஏறினதுக்கான ப்ரூஃப் வந்து இதில் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோட லிங்க் யார் யாருக்கு ஏறி இருக்குன்னு மெசேஜ் வந்துருக்குது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,400 கோடி ரூபாய் வந்து இதற்காக வந்து மத்திய அரசு வந்து செலவழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதா வந்து டேட்டா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கூகுள்லையோ சாட்ஜிபிட்டியோ கேட்டு இதோடைய உண்மைத்தன்மையை நீங்கள் ஆராய்ஞ்சுக்குங்க. இதில் யார் யாருக்கு வரல, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். வந்தவங்களுக்கு நன்றி. நிறைய பேர்ட்ட நான் ட்வீட் கேட்டிருந்தேன், சும்மா விளையாட்டு கேட்டிருந்தேன். ஸோ நான் வந்தவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அதில் வந்து 2 தவணையாக கொடுத்துருக்குறாங்க. முதல் தவணை வந்து 6 மாதத்திற்குள் இருக்கணும். மினிமம் 6 மந்த் ஒர்க் பண்ணியிருக்கணும். மினிமம் 6 மந்த் ஒர்க் பண்ணியிருக்கவங்களுக்கு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா 7,500 ரூபாய் பணமும், ஒரு வருடத்திற்குள்ளே கரெக்டாக ஒரு வருடம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு 15,000 ரூபாய் பணமும் ஏறி இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸு அந்த இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்பில் வந்து அவ்வளோ பெருசாக வியூஸ் போகல, அதனால் நீங்கள் அதை செக் பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு செக் பண்ணுங்கள், ஐடி நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் ஏறி இருக்க வாய்ப்பு இல்லைனா, 1 இயரை தாண்டி இருக்கவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஏறி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் நான் அந்த 1 இயருக்குள்ளே வேலையை வந்து குட் பண்ணிட்டேன், 6 மாதம் தான் வேலை பார்த்தேன், எனக்கு ஏறுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணேன். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறி இருக்கான்னு நீங்கள் தான் செக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லணும். உங்களை மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஏறாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து எனக்கு தெரியல. ஆனால் பெரும்பகுதியான நபர்களுக்கு ஏறி இருக்குது. உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, உங்களுக்கு யூஏஎன் நம்பர் இருக்கா, இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இல்லைனாலும் இதை தொடர்ச்சியாக இனிமேட்டுக்கு போட போகிறாங்க. இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்களும் நோட் பண்ணிக்கோங்க, இனிமேட்டுக்கு தொடர்ச்சியாக போட போகிறாங்க. முதல் தலைமுறையாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா உங்களை ஊக்குவிக்கும் விதமாக இதில் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, உங்களுடைய மாத வருமானம் 1 லட்சத்திற்குள்ளே இருக்க வேண்டும். ஏன்ப்பா 1 லட்சத்துக்குள்ளே, நான்லாம் 10,000 தான் வாங்குறேன், 5,000 தான் வாங்குறேன், எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே உண்டு. இந்த 1 லட்சம் க்ரைட்டீரியானா எல்லாருக்குமே வந்துடும். அதில் எடுத்த உடனே ஒரு சில பேர் வந்து நிறையா சம்பாதிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஒரு வருடத்திற்குள்ளேயே 1 லட்சத்தை தாண்டி சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த 1 லட்சம் எது அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் இதில் வந்து வந்துடும். இன்கம் அப்படி குறிப்பாக சொல்ல போனால் இன்கம் டேக்ஸ் கட்டும் நபர்களுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறது ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. என்ன சந்தேகமாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் இன்பாக்ஸில் கதவை தட்டலாம். நான் ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் நமக்கு ஓரளவுக்கு நாலேஜபிளாக இருக்கும் பட்சத்தில் தெரிஞ்சு தான் போட்டிருக்கோம். அது சம்மந்தமாக நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். இன்னே செகண்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துருக்க எல்லா நண்பர்களுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய் பாய்.